உங்களுக்கும் இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கைலையில் இருக்க நம்ம சிவனை பார்க்க பிரம்மர் வர்றாரு. பிரம்மர் வந்ததும் பிரம்மரை பார்த்து சிவன் சொல்கிறாரு, பிரம்மதேவரே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். அது என்னன்னா, உங்களோட பேத்தியான தேவி சதியின் தவத்தில் மகிழ்ந்து அவளை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்து விட்டேன்னு சொல்லவும் பிரம்மருக்கோ ஒரே சந்தோஷம். அப்படி சந்தோஷப்பட்ட பிரம்மரை பார்த்து சிவன் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பிரம்மதேவரே, இது நடப்பது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா உங்க மகன் தக்ஷன் என் மீது ரொம்ப கோபமா இருக்கான், நீங்க தான் அவர்கிட்ட போய் பேசணும்னு சொல்லவும் பிரம்மர் சிவனை பார்த்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க பிரபு, நான் போய் என் மகன் தட்சன்கிட்ட பேசுறேன். நான் சொன்னா தக்ஷன் என் பேச்சை மீறவே மாட்டான், அவன் கண்டிப்பா சம்மதம் தருவான்னு சொல்லி தக்ஷனை பார்க்க கிளம்பிட்டாரு. இங்கிட்டு நம்ம தக்ஷனும் மாளிகையில தனியா தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த காட்டுல வாழ்ற சாம்பல் பூசினவன் எனக்கு மருமகனா, நான் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டேன்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா டான்னு வந்துட்டாரு நம்ம பிரம்மர். வந்தவர் சொல்றாரு, மகனே, இந்த அகில உலகத்தையும் ஆளும் பரம்பொருளான அந்த ஆதிசிவன் சொல்வதை கேள் மகனேன்னு சொல்லவும் நம்ம தக்ஷனோ, இல்லை தந்தையே, நீங்கள் தான் உங்கள் மருமகளுக்கும் உங்கள் பேத்திக்கும் அறிவுரை கூறணும்னு சொல்லவும் பிரம்மர் சொல்றாரு, மகனே தக்ஷா, அறிவுரை சொல்ல வேண்டியது மகளுக்கும் பேத்திக்கும் இல்ல, உனக்கு தான் அறிவுரை சொல்லணும்னு சொல்லி இது என்னோட ஆணை மகனேன்னு சொல்லிடுறாரு. தக்ஷனோ, நான் இதை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை தந்தையே, என் மகள் ராஜகுலத்தில் பிறந்து அந்த காட்டுல போய் எப்படி கஷ்டப்படுவான்னு கேட்க நீ சொல்றது எனக்கு புரியுதுடா மகனே, நான் சொல்றத நீ கேள், உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்லியே தான் ஆக வேண்டும். ஏன்னா சதி ஆதிசக்தியின் அவதாரம், அதனால் இந்த திருமணத்திற்கு நீ சரி சொல்லியே ஆகணும், சொல் மகனேன்னு சொல்லவும் நம்ம தக்ஷனும், இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசா பார்த்துக்கங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்.